வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 போட்டுப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி என் கையில் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஒரு ஃப்ரூட் இருக்குது, இந்த ஃப்ளேமுங்கிற ஃப்ரூட்டு. இது எப்படி கிடச்சிச்சின்னா, நான் வந்து கேம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அகில் அப்படிங்கிற ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கிஃப்டாக கொடுத்துட்டு போனார். இது எதுக்கு ஏன்னு கூட தெரில. சரின்னு சொல்லிட்டு இதை ஆனால் ஃபஸ்ட்டு வச்சும்போது வேஸ்ட்டுன்னு நினச்சேங்க. இப்போ பாருங்களேன், மங்கி என்னோட ஒரு லெவல் கம்மியாக இருந்தால் கூட அவங்களால எனக்கு மேலே ஒரு அடி கூட அடிக்க முடியாது. ஸோ நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரில் அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டேன் இப்போ. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் இடத்துக்கு போகணும் வந்து பார்ட் 2ல். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே யாரோட ஷிப்போ இருக்குது, எவன்துன்னு தெரியல. இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா $1000 போட்டிருக்குங்க. ஆட்டையை போட்டு ஓடிடலாருங்க, ஆட்டையை போட்டு ஓடிடுவோம். ஓகே, இப்போ நான் பைரட்ஸ் ஏரியா வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்லைங்க பாருங்க, சைடில் லெவலில் பார்த்தீங்கன்னா 46வது லெவலு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பைரட்னால் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அவனால் முடிக்கவே முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் லெவலில் அந்த மங்கி கிங்கை போட்டு ஒரு 10 தடவை போட்டு தள்ளியிருப்பேங்க. மங்கி கிங்கை அத்தனை தடவை அம்புட்டு நேரம் கேமை விளாண்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெவல் வந்திருக்கேன். அதுங்க முன்னாடி இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த செட்டில் ஒரு $300 கிடைக்கும். என்னோட கிடைக்குது $326. இப்படி போட அதை ஸ்டைலாக போகணும். ஓகே, இப்போ நான் பைரட்ஸ் ஏரியா வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ சீலாம் இங்கே நிறைய சீ இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ், இங்கே வந்து எக்கச்சக்கமான சீ வேறு இருக்குது. பைரட்ஸ் ஏரியா நேராக போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைரட்ஸ் இடம் இப்படி தான் இது அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு இதில். பார்க்கலாம். இதுவா பைரட்? ஆமாங்க, பைரட் கண்டுபிடிச்சிட்டோங்க. ப்ரோ பிளேயர் பைரட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பிளாக் ஃப்ரூட்ஸோட பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம இந்த பிளாக் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை யாராலையுமே அட்டாக் பண்ண முடியாது. இது பைரட்? ஆமாங்க கைஸ், ஒரு விஷயத்தில் பயன்ட்டது பைரட் இல்லைன்னு சொல்லிட்டு. இதாங்க கைஸ் பைரட். ஓகே, இங்கே வந்து நிறையா திருட்டு பசங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம அடிச்சு போடணும். பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன இது பேர் என்ன, இந்த இடத்த காங்கர் பண்ணியிருப்போம். அந்த இடம் பேர் என்னதா, ஜங்கிளை காங்கர் பண்ணியிருப்போம். இப்போ என்ன இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் தான் அடிச்சு போடணும். இது 30 லெவல் இருந்தாலே போதுமா? நான் கஷ்டம் இருந்தாலும் 40 லெவல் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ அங்கே எத்தனாவது லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். 35 தானா? ரே டம்மி பீஸாடா இருங்க கேஸ். இவனால் என்னை அடிக்கவே முடியாது. ஏன்னா என்னோட ரொம்ப ஹெல்த் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால இவனால் என் மேலே கை கூட வைக்க முடியாது. பாரு, அடிக்கவே முடியாமல் முக்கியிருக்கான். இருங்க கைஸ், இவனுக்குள்ள ஒரு நல்ல ஸ்வேடாக இவன் இந்த கொடுப்பான். இவன் நல்ல ஸ்வேடாக விற்பான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க அயன் மெஷின். அயன் மெஷினும் பெஸ்ட்டு தானே. அது இதுதான் ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் கைஸ் செம்மையாக அடி போகுது இனிமேல். ஐயோ 43,000 வச்சுருந்தேன். என்னடா போடு, செம்ம அடிக்குது பவர், பயங்கரமாக இருக்குது கைஸ். நான் வந்து பிளாக் ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிளாக் ஃப்ரூட்ஸும் சூப்பராக தான் இருக்குது. பட் பிளாக் ஃப்ரூட்ஸை நம்ம கையில் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, யாராலையும் நம்மளை அடிக்கவே முடியல. என்ன இது நியூ ஐட்டம்னு இந்த அயன் கியூஜாட்டுக்கு. ஏன்னா அந்த கட்டானா ஷோடு போன படத்தில் காணும்னு தெரியல, இங்கே வந்துருக்கு. ஓகே இங்கே தான் வரும் போல் அந்த புதுசாக வாங்கினதெல்லாம். இரு, எதுக்கு நம்ம ஒருத்தனா கூப்பிட்டு அடிக்கிறோம்? நீ வாடா நீ ஒருத்தவன் அடுத்து அங்கே ஒருத்தர் இருக்காம்பரு. ஏன்னா அங்கிட்ட எங்கடா பார்க்குறேன், இங்கிட்டு வாடா மெண்டல். நீ வாடா, எல்லாருமே வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா எல்லாருமே. எத்தனை 4 பேர் இருக்கீங்களே, 4 பேரும் ஒரே செகண்டில் அடிச்சு போடு. செம்ம அடிக்குது. இதுனா அது போடு தொகடு வேறு லெவல் கட்டி போட்டு செம்ம அடிக்குது கைஸ். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அங்கே பாருங்க கைஸ், தூக்கி சொருகுது எல்லாரையும். இங்கே பாருங்கள், எல்லாம் மூளையில் போய் அங்கே ஒருத்த பார்த்தீங்கன்னா மூளையில் போய் உட்காந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்குது இப்போ ஒருத்த செத்துருவான்னு தெரிஞ்சு ஒருத்தனா சாவானா? என்னடா சாக மாட்டேறீங்க? டே சாங்கடா. என்ன கைஸ் ஒருத்தன் கூட சாகலை, இன்னமா சாகாமல் இருக்கீங்கன்னா செத்துருக்கணுமே. செத்துட்டான் ஒருத்தன் செத்துட்டான். இப்போ இன்னொருத்தனை நீங்களை போடு. 3 பேருமே இன்றைக்கி அடிச்சு போகிறேன்டா. ப்ரோ பிளேயர்னால் என்னென்னு நினச்சிங்க பாருங்க. கையில் இதில் இந்த ஃபிஸ்ட்டு பவர் தாங்க பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃபிஸ்ட்டு பவர். ஏன்னா நான் ஃபிஸ்ட்டு பவர் பயங்கரமாக ஏற்றிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த அயன் கேஜோட லெவலை நம்ம அதிகரிக்கணும். ஏன்னா லெவலை இது பண்ணால் தான் அது இதாகும். நான் ஃபிஸ்ட்டுக்கு மீலி ஏற்றதுனால ஃபிஸ்ட்டு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபிஸ்ட்டு வச்சு பாதி எழுத குறைச்சிட்டு அதுக்கடுத்து இவங்களை வேணால் அதுக்கடுத்து அடிக்கலாம். இப்போ இரு 3வது அடி நச்சுன்னு அடிக்கணும். ஓகே, ஒருத்தர் செத்துனா. இப்போ இந்த பைப்புலையை மட்டும் நம்ம போட்டு தரணும்னா வேலை முடிச்சு. சாவுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் போட்டு தெரியாச்சு.
சோனி சவுடா இவனை போட்டு தெரியலாம். இங்கே பாருங்கள் இவங்களாம் வேஸ்ட்டுங்க. டம்மி பீஸ் வெறும் 35வது லெவல் தானே இங்க. டக்குன்னு முடிச்சலாம் போலியா. அப்போ இந்த இதை ஏங்க 46வது லெவல் வரைக்குமே வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த இது தெரிஞ்சா நான் 35வது லெவலே வந்திருப்பேனடா. மங்கி கிங் கூட சண்டே போட்டு 46வது லெவல் வரைக்கும் மங்கி கிங்கை போட்டு போட்டு அடிச்சு. ஆனால் அதில் நான் நிறைய பேர் இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட ஃப்ரூட்ஸ்க்கு வாங்கி தர சொன்னார். யூடியூப்பில் பார்த்தேன். ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் டவுனில் போய் வாங்க சொன்னிருந்தாங்க. சரி அவருக்கு போய் வாங்கி கொடுக்கலான்னு போகிறேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க 50 இது ரோப்ளாக்ஸ் வேணுங்கிறாங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ. சரி நம்ம வாங்கி ஈட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஃப்ரூட்டை வாங்கினீங்கன்னா ஈட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பவர் கிடைக்கும் நமக்கு. ஆனால் ட்ராப் கொடுத்தீங்கன்னா அதுதான் நான் ட்ராப் சரி அப்படி ட்ராப்லான்னு பார்த்தா என்னோடய ஃப்ளேம் பவர் போயிடுங்குது. இந்த பவரை விட்டு கொடுக்கவும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் இந்த நல்ல மனுஷன் நம்ம கூப்பிட்டு போனது அகிலுங்கிறவர். அகில் தானே அவர் பேர். ஆமாம் AHIL அவர் கூப்பிட்டு போனார். அகிலா என்னன்னு தெரில. நீங்களாம் பார்த்துக்கோங்க. சரி விடுங்க ஆனால் இவனை போட்டு தெரியலாம். எங்கடாவா போடு செம்ம அடிங்க. அப்புறம் செவத்துக்கு அங்கிட்டுனாலும் அடி விழுது. எங்கடா போனால் தண்ணியில் விழுந்துட போகிறாங்க. போடு சாவு அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் அடிச்சாலே 13,000 HP இருக்கும். அதுக்கு போடு வேறங்க 13,000 HP 3,000 காயின் கிடைக்குமா? ஐயோ நம்மனா இப்போ இவங்களை அடித்தாலும் நம்ம ஒரு லெவலில் தான் ஏறுவோம். 47வது லெவல் தான் போவேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ப்ரூட், அதாவது ப்ரூட்டுன்னு ஒருத்தருக்கான், அதாவது நம்ம பாஷையில் கண்ட்ரி ப்ரூட், அவனை போய் அடிக்கலாம். பட் என்ன அவனும் என்னோட லெவல் கம்மி தான். அவன் 45வது லெவலு. பட் இருந்தாலும் எதுக்கும் வீடியோ எடுக்க ரூமில் இவனை போட்டு அடிச்சா தானே அடுத்தது லைனாக போகணும் கைஸ். ஏன்னா கைஸ் லைனாக போனால் தானே அது கரெக்டாக இருக்கும். வெறும் 35வது லெவலில் இருக்கான். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று அடிச்சு இதை மூடாமல் விட்டுருந்தா அவனும் ஃபீல் பண்ணுவான்ல. கொஞ்சமாவது கவலைப்படாமல் இருப்பானா. சரி கவலைப்படுவான்ல. ஓகே இவனை போட்டு தெரியலாம். அங்கே பாருங்க சைடில் ஒரு செஸ்ட் இருக்குது. எனக்கு அந்த செஸ்ட் எடுத்துடலாம். செஸ்ட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே நான் நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துட்டு இருக்கும். ஸ்வாட் அப்டேட் பண்ணலாங்க. ஸ்வாடு எத்துன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். பட் அந்த ஸ்வாடு எப்படின்னு தெரில. இருங்க இப்போ தான் நான் இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது 10-11ன்னு போச்சு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் ஆகுது. பரவாயில்லைங்க 16லாம் போதுங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே இப்போனா என்னடாவா இன்னமா வர அட இங்கே வரைக்கும் கூட துரத்திட்டு வரனே நீ போடா. அவன் போட்டு தரனா தான் வேலைக்கு ஆகும் போல. இப்போ சரி போட்டு தள்ளிடுறேங்க. போடு சாவு. நீ அடி வாங்கிட்டு போயிருக்கலாம். உயிரோடாவது இருந்துருப்பாடா. உன்னால என்ன ஒரு அடி கூட உன்னால் அடிக்க முடியாது. இப்போ பாருங்க ஃபிஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறேன். போடு சாமடி போடு. அவ்வளோதாங்க செத்துட்டான். ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூட் இருக்கான் பாருங்க. ப்ரூட்டை போய் அடிக்கணுமா? ப்ரூட் அடிச்சா 22,000 ஏறும். அப்போ கூட ஒன்று தாங்க ஏறும். அடைச்சா அப்படி ஒன்றா ஏறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபிங்கிறவன் எத்தனைன்னு பார்க்கலாம். இருங்க செஃப்பா என்னடா முதல்ல பேரை பாபின்னு வச்சுருந்தாங்க. இப்போ செஃப்னு மாற்றிட்டாங்க. ஓ அவன் இப்போ சமையல்காரனா? எங்கடா அந்த சமையல்காரன் கூப்பிட்றான். எங்கடா அந்த சமையல்காரன் அந்த இருக்கான் பாருங்க. ஏய் யாரா நீ? ஏய் வேர் இஸ் பாபி? ஏய் பாபின்னு ஒருத்தர் தானே எங்கே? அட பாவி. ஏய் யார் அது? கேஷ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இங்கே பாருங்களேன். இதுதாங்க எனக்கு இந்த கேமில் பிடிக்காத விஷயமே. இந்த மாதிரி நம்மளோட லெவல் அதிகமாக இருக்கிறவங்க நம்மளை வந்து சும்மா போட்டு அடிப்பாங்க. எங்கடா ஏங்க பாபின்னு ஒருத்தர் இருந்தானே எங்கடா போனால்? இப்போ ஐட்டம்ஸ்குள்ளே போய் வேறு ஸ்வாட் எடுக்கணும். எக்யூப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் வேணால் பிக்லின் ப்ரூட்டு. ஏய் நான் வச்சுருக்கிறதே வைக்கிறீங்களா? பிக்லின் ப்ரூட் மைன்கிராஃப்டில் வரணும். நான் வச்சுருக்கே வைக்கிறீங்களா? டே உன்னால் எனக்கு ஒரு அடி கூட அடிக்க முடியாது. ஏன்டா சீன் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களை அடிச்சு நான் 55வது லெவல் போனால் தாங்க பாபி இது பண்ண முடியும். ஓகே சாவுடா. இவங்க 2-3 பேரை கூப்பிட்டு அடிப்போம். போடு சாமடி. நீ வாங்க. இவங்க எது கைஸ் இப்படி பண்ணுறாங்க? இதுதாங்க இந்த பேயில போகிறவங்க எதுகிட்ட பிடிக்காத விஷயங்க பாருங்க. நான் கஷ்டப்பட்டு இது பண்ணேன். அவங்க பண்ணால் ஓசிக்கில் இட்டாங்க. ஐயோ ஷோ ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ. சரி இவனாவது அடிச்சு போடுவோம். இவன் ஒருத்தன் அவனா இந்த பவரை கொடுத்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தனையாவது அடிச்சு விட்றாங்களான்னு பார்க்கலாம். டேய் இன்னொரு ஆட்டம் இது பண்ணிங்கன்னு வச்சுங்க. பார்ட் 2ஓட நான் கேமில் முடிச்சுட்டு போயிடுவேன்டா. எவனாவது இது பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து ரோப்ளாக்ஸ் எதுக்கு ப்ரோ பார்ட் 2ஓடன்னு கேட்டாங்கன்னா கேம் பிடிக்குதான்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கடுத்து அந்த மாதிரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இது பண்ண நம்மளே எதுக்கு ரோப்ளாக்ஸ் கேட்க போகிறாங்க. அப்படி கேட்டு இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ரோப்ளாக்ஸ்ட்டு நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். டே அங்கிட்டு தான்டா இங்கே நிற்கிறாங்க. அங்கிட்டு போகாதடா. இவன் ஒருத்தன் அங்கெல்லாம் பறக்குறாங்க கைஸ். இதை போட்ட பறந்து போகிறான். ஐயோ கைஸ் ஆனால் இந்த கேமில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? பகலை விட நைட்டு தாங்க ரொம்ப நேரம் இருக்குது. பகல் கூட டக்குன்னு முடிஞ்சிருது. பட் நைட்டு ரொம்ப நேரமாக போகுது கைஸ். ஓகே இவனை மட்டும் போட்டு தெரியலாம். இவன் ஒருத்தன் இந்த அட்டாக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே எனக்கு ஹெல்டே போக மாட்டேங்குதுங்க.
ஹெல்த்து போனால் தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த செஃப் பாபின்னு ஒருத்தர் நல்லா கெத்தாக இருந்தான்டா. அதை விட்டுட்டு சமையல்காரன் உண்டு. இவனை எதுக்குறா கூப்பிட்டு வந்தீங்க? பாபின்னு ஒருத்தன் மாசாக கெத்தாக இருந்தான். இது என்ன பவர்னே தெரியல கைஸ். இதை யூஸ் பண்ணால் அவனுக்கு ஹெல்த்தே போக மாட்டேங்குது. இதை யூஸ் பண்ணால் கூட லைட்டாக ஹெல்த்து போகுது. இப்போ பாருங்க பிளாக் ஃப்ரூட்ஸ் 5 போகுது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கும் போது 4 நாளாக போச்சு. பட் இதை வச்சு நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. பட் என்னடா 2 பேர் வந்து கூட்டு கலவனிங்களா இருறாரா. அப்போ கூட்டு கலவனிங்கன்னா நீ வா இங்கே நீ வாங்க இங்கே அழுத்து ஏறான் அவன் நீ வா போடு சாமடி. ஓகேலாம் எவ்வளோ தூரம் போனா இருந்தாலும் தோற்றி வருவீங்களா? அப்போ நீ வாடா. என்னடா அது நின்றுட்டீங்க? கோய்ப்பு தான் நின்றுப்பேன் நிற்பியாடா மரியாதாடா. எல்லோரும் வாங்கடா. ஏன்னா 5 பேர் தான் நிற்கிறீங்க. நான் என்ன 7 பேர் அடிக்கணும்டா. இது நீ என்ன இங்கே சைடில் நிற்கிற? ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்துடலாம். இப்போ இவனை கூப்பிட்டு வந்து 6 பேர் ஆயிடுவாங்க. ஸோ வாங்க இங்கே பாருங்க வாடா கண்ட்ரி ப்ரோ. டேய் நீங்கள் அங்கிட்டு போங்கடா அங்கிட்டு கண்ட்ரி ப்ரூட்ஸ் பிக்லிங் ப்ரூட்ஸ். இவங்கள ப்ரூட்டுன்னு சொன்னால் தப்பே கிடையாது. ஏங்க நாங்கள் இந்த இடத்த கொடுக்கும்போது அங்கே பார்த்தீங்களா நெருப்பு சிம்பிள் மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெருப்பு சிம்பிள் வருதுங்க. அதுக்கு யாராவது கவனிச்சிங்களா? டே என்னடா வரவே மாட்டீங்க? வாங்கடா எல்லோரும் ஒன்றா வச்சு போட்டு தள்ளுறேன்டா. சாவுடா ஃபிஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. ஃபிஸ்ட்டு பவர் தான் பயங்கரமாக போகுது. யாரும் அது அப்படி இது பண்ணுறது? ஏன்ட்டா கேட்கவா? இங்கே பாருங்க கொச்சமையான வராங்க. எல்லாருமே சிங்கிளாக நின்று போட்டு தள்ளுறேன். 1 vs 4 பார்த்துருப்பீங்க, 1 vs 5 பார்த்துருப்பீங்க, 1 vs 2 கூட பார்த்துருப்பீங்க. இப்போ 10 டைமாக இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணால் 1 vs 6 ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணால் ஈஸியாக போடலாம். இங்கே பெரிய ஆள்லாம் கிடையாது, டம்மி பீஸ் தான். இதுவே எனக்கு ஹெல்த்து ஒரு இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் தைச்சி ஓடிட்டேன். ஓகே இப்போனா இவங்களை போட்டு நான் வந்து எத்தனாவது லெவலு 55வது லெவல் போனால் தாங்க அந்த பாபி என்னால் அடிச்சு தள்ள முடியும். பாபி அடிச்சு தள்ளனா இந்த ஐலாண்டை நம்ம காங்கர் பண்ணிடலாம். பாபின்னு வாயில் வருது. எதுக்கடா நல்ல பேர் வச்சாங்க பாபின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக அதை செஃப்பு இதுன்னு மாற்றி வச்சுட்டாங்க. சமையல்காரன் ஆட்டோக்காரன் அப்படின்னு போடு சம்முழுங்க எல்லோருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ சல்லுபுடும் சாவங்க. போடு நீ சாவு அப்படியே நீ டக்குன்னு சாவுங்கடா. போங்கடா போடு சாவுடா. டே என்னங்க அது டக்குன்னு சாக மாட்றாங்க? டக்குன்னு சாவுங்கன்னு சொல்லியிருக்கேன்டா. சாவுங்கடா. சாகவும் மாட்றாங்க. என்ன எத்தனை பேரா இருக்கீங்க? 3 பேரா 4 பேரா? 3 பேரா 4 பேரா கைஸ்? எத்தனை பேர்? இன்னும் 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆனால் ஆமாங்க கைஸ், எப்படி 6 தான் வருது? நான் கூட்டி கழிச்சு பார்த்ததுல 7 வந்துருக்கணும். ஓகே ஸ்க்ராப் மெட்டல் என்னமோ கிடச்சிருக்கு. அது எதுக்குன்னு தெரில. எதுக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே இப்போ இவனை அடிச்சு போட்டலாம். இவனா ஈஸியாகவே இவெல்லாம் டம்மி பீஸ் தான். ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இவெல்லாம் டம்மி பீஸ் தான். ஈஸியாகவே அடிச்சு போடலாம். போடடியா எங்கே பறந்துட்டான்? தண்ணியில் விழுந்துட்டானா? இல்லை எங்கள் சைடில் நிற்கிறானா? என்ன தள்ளி விட போட்டாங்க. நீ போட தண்ணியில் போடா. நீ போய் தண்ணியில் விட்றா. நீ கீழே கிடைக்கலனாலும் போடுறா. போய் தண்ணியில் விழுந்து சாப்பிடும். ஓகே இந்த ஸ்க்ராப் மெட்டல் தான் வந்திருக்கு. ஓகே என்னங்க இங்கே இருந்து ஸ்பானரோ? தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா எங்கே இருந்தாங்களோ அங்கேயே ஸ்பான் ஆயிடுவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவன் அடிச்சு போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தனை அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் வேணால் பொறுமையாக தாங்க இது ரொம்ப பொறுமையாக இருதுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுற மாதிரி வச்சுருக்கலாம் பவரை. பட் நம்ம ரொம்ப நேரம் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுக்குங்க. இந்த மாதிரி இன்னொருத்தனை போட்டு தள்ளி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா? அது பண்ணால் அடுத்து இவனை போட்டு தெரியலாம். போடு சமரி இருங்க. இதை யூஸ் பண்ணி என்னால் அட்டாக் பண்ண முடியல. பட் அவனுக்கு ஹெல்த்து போகவும் மாட்டேங்குது. இங்கே பாருங்க ஆனால் 15 பாருங்க ஏறுது கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இந்த ஃபிஸ்ட்டு பவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஸ்ட்டு பவர் தான் உங்கள் சருன்னு ஹெல்த்து குறையுது. இங்கே பாருங்கள் எனக்கு புதுசாக ஒரு அட்டாக் அடிச்சிருக்கு கிரவுண்ட் ஸ்மாஷ்னு. இதை போடணும் 58 HP கைஸ். இருங்க சாப்பிடா செத்த பேலே. ஓகே எம்மனா செத்துனா அப்படின்னா நான் 48வது லெவலில் வந்துருக்கேன். பட் இது 10மான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்தாது. ஏன்னா நம்ம பாபி அடிக்கணும்னா 55வது லெவல் கைஸ். பாபி இல்லை அவன் செஃப்பா. ஏன்டா நல்ல பேரை மாற்றினீங்க? ஐயோ தெரியாம அடிச்சிட்டேனே. விட்டுருங்கண்ணே தெரியாம அடிச்சிட்டேனே. துரத்துறானா ஃப்ரெண்ட்ஸ்? நோ டே எனக்கு தெரியாதுடா. நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைடா. அது அவங்க பைரட் பண்ணிட்டு நிற்கிறேன். அவன் தான்டா அதுக்கு காரணம். அப்புறம் நின்ட்டாங்க ஒரு வழியாக நின்ட்டானே. அதுவே போதும். வந்து ஏங்க செஃப் இருங்க பார்க்கலாம். 55வது லெவல் தான் கைஸ். அடுத்து இன்ட்ராக்ட் வாடா. ஓகே ப்ரூட்டை எடுத்து போட்டு தள்ளணும். ஓகே கைஸ் நான் இவங்களை போட்டு தள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நம்ம அடிச்சு போட்டோன்னா அடுத்து எத்தனை 55 லெவல் போயிடலான்னு நினைக்கிறேன். கைஸ் ரொம்ப நேரமாக நான் உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை முடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. 55 லெவல் இருக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு தான் இந்த வரைக்கும் இப்போ எத்தனாவது லெவல் 54வது லெவலில் இருக்கேன். பட் 55வது லெவலில் தான் அவனை வர முடியும். ஸோ 55வது லெவல் கிட்ட போயிட்டுருக்கேன். இருங்க இவனை அடிச்சா 55வது லெவல் போயிடலாமா? போடு இல்லை கைஸ், இல்லை கைஸ், இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவன் அடிச்சோன்னா 55 லெவல் போயிடலாம் கைஸ். சாப்பிடா எனக்கு இவன் அடிச்சோன்னா சத்தியமாக நம்ம 55 லெவலே போயிடலாம். பட் இருந்தாலும் இன்னும் ஒருத்தனை அடிச்சுட்டோன்னா நம்ம கூட 56வது லெவல் போயிடலாம். ஸோ அது நமக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் நியூ கோஸ்ட் அவைலபிள். ஓகே இப்போ 55வது லெவல் நமக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இவனை அடிச்சு போட்டால் நமக்கு 56வது லெவலே கிடச்சிரும். ஸோ நம்ம 56வது லெவலில் போய் அவங்களை அடிக்கலான்றேன். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இவனை போட்டு தெரியலாம் ரசாவிடா. இவங்க நேற்று இப்போ எத்தனை 7 பேரை போட்டிருக்கேன். ஒருத்தரை கூட நம்ம 56 லெவல் போயிடலாம். ஸோ 56 லெவல் போனோடனே நான் வந்து எதுக்கு வந்து இப்போ ஸ்வாடு வாங்கினேன்னா ஃபிஸ்ட்டு பவர் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஸ்வாடு தான் நமக்கு எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பவரை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவர் நம்ம கிட்ட தான் போய் அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். 2000 காயின்ஸோட அதுக்குன்னு டே ஒரு செஸ்ட்டுக்குள்ளே 2000 காயின்லாம் மாட வைப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த செஸ்ட்டுக்குள்ளே 2000 காயின் கிடச்சிருக்கு. இருங்க முன்னாடி இப்போனா நான் வந்து எத்தனை 56 லெவலில் போகலையா? அட இல்லைங்க 55 லெவலில் தாங்க இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்வேடையும் இது பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸ்வேடை தாங்க நான் நிறைய ஏற்றிருக்கேன். அப்புறம் இதையும் ஏற்றிருக்கேன். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸையும் கொஞ்சமாக ஏற்றிருக்கேன். செஃப்பா இவன் பேர். அது ஏற்கனவே என் மேலே கடுப்பில் இருப்பான். ஏன்னா நான் அங்கே வரும்போதெல்லாம் போர் அடிக்குதுன்னு சும்மா அவனை ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். டே இந்த நிற்கிறான் பாருங்க என் மேலே தாங்க கோவத்தில் நிற்கிறான். போடு எங்கள் இவனா. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா எப்படின்னு தெரில. டே வாடா சீக்கிரம்டா. என்னடா ஆமாம்மா நடந்துட்டு இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாயன். ஏன்டா ஆமைங்க கூட இந்த ஆமைங்க தூக்கி அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? தூக்கி அடிக்கிறாங்க. டே வாடா கோய்ப்பு பூச்சோனே வாடா பேதியில் போடுறேன் வாடா டே ஒரு அடி எடுத்துமா. ஓகே போ ஜஸ்ட் மிஸ் வாடா. ஓகே இங்கிட்டு வந்துட்டோனா வா ஓகே அப்படிதான் வா அப்படியே வா. இன்னும் இந்த அடி அடிக்கிறோம். இப்படியே விட்டா நம்ம செத்துருவோம் போலையே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ள தான் நம்ம ஸ்பானா ஒரே வாடா. தாண்டி வரமாட்டியாடா வாடா. காண்ட்ரி ஃப்ளோ இதெல்லாம் சாடுறாங்க. இதை வச்சு அடிக்கிறோம். சாவுடா செத்த பையில பேதியில் போகிறோம் போடு சாவு. செத்துட்டாங்க. நான் செத்துட்டேன். பட் இருந்தாலும் ஆனால் நம்ம போகாமல் இங்கேருந்து போகக்கூடாது. பாருங்கள் அப்படியே வந்து மண்டலையும் அடிக்கணும். இப்படி தண்ணியில் மட்டும் விழுந்துடாதரா ப்ளீஸ்ரா. அப்புறம் நீங்கள் தண்ணியில் விழுந்தான்னு வச்சுக்கோங்க. இவன் அங்கேருந்து ஸ்பானாவாங்க. மறுபடியும் நான் அங்கே வரைக்கும் இவனை கூப்பிட்டு போனோம். அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்தோன்னா மூஞ்சி இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் தெரியுமா எங்கள் பாபிலாம் யாருன்னு பாபி மானத்தையே வாங்குறாங்க கைஸ். இந்த கேம்காரங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. பாபியோட மானத்தையே வாங்குறாங்க. ஏன்னா பாபினா யார் அப்படின்னு ஒரு காலத்தில் பாபினா அப்படி இருந்தால் இப்போ என்ன பாபிக்கு பதிலாக ஒரு சமையல்காரனை கூப்பிட்டு வந்துருக்கான். ஏண்டா இந்த வந்து கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க. யார் வந்து சமையல்காரன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதில் வர அந்த சமையல்காரன் கேஜிஎஃப் படத்தில் ஒரு சமையல்காரன் நடக்கும். மண்டையில் முடியலன்னு தொப்பியை போட்டு சமாளிச்சுக்கிட்டு ஒரு சைடில் இருக்கும் இருக்கு மண்டையில் முடிதாங்க இருக்குது. சரி நம்ம இவரை இங்கே வச்சு போட்டுடலாம். ஏன்னா பைரட்ஸ்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பைரட்ஸ் வச்சா நம்ம ஹெல்த்தே போகாது. ஸோ இந்த இடமும் பெருசாக இருக்குது. சைடில் தண்ணி இல்லை. தண்ணியில் போய் விட மாட்டான். இவன் ஒரு எபிலிட்டி வச்சுருக்கான் தான். இந்த எபிலிட்டி தாங்க செம்ம அட்டாக் பண்ணுது. அந்த எபிலிட்டி எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அது வாங்க முடியாதா? இல்லை அந்த எபிலிட்டி இவன்கிட்ட மட்டும்தான் இருக்குமா? பாஸுக்கிட்ட மட்டும்தான் அந்த எபிலிட்டிஸ்லாம் இருக்குமான்னு சொல்லுங்கள். அப்படி என்னடா இப்படி அட்டாக் பண்ணுற நீ ஃப்ரெண்ட்ஸ்? இத்தனை தடவை நான் செத்து என்னால் இவனும் போட முடியலன்னா இப்போ இவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் கொஞ்சம் இதாக அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் இதாகவே அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் தள்ளி நின்று அட்டாக் பண்ணலாங்க. அப்போ தாங்க போடு செம்ம டேமேஜ் போடு. செம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு அவனுக்கு. பாருங்க எழுது ரொம்பவே குறைஞ்சி வச்சவனுக்கு. இப்போ அந்த அட்டாக் பண்ணுவோம். ஐயோ இந்த அட்டாக்கு தாங்க காண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பாபியோட கொஞ்சம் மோசமான ஆளாக இருப்பானோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸு. எப்படி அதை தடுத்தான்? இவங்க பறந்து வராண்டா. அது வந்து ஃப்ரூட் யூஸ் பண்ணி என்னால் பறக்க முடியுதுங்க. அந்த ஒரு அட்டாக் எதுக்கு இருக்குன்னே தெரியலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த அட்டாக் வந்து பறக்கிறதுக்காட்டுக்கு. இது பைரட்ஸ் பைரட்ஸ்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க?
ஓ இவன் தான் அந்த பைரட்ஸ்க்கெலாம் தலைவன் நடத்து. அங்கே பாருங்க அந்த பைரட்ஸ்லாம் வராங்க. எங்கள் பாஸை போட வந்தால் நாங்களும் அட்டாக் செய்வோம், ஏன்னா எங்கள் பாஸ் எங்களுக்கு உயிர் மாதிரி, எங்களுக்கு அவர் தான் ஓசிஎல் டீ வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு வராங்க பாருங்க. டே காண்ட்ரி ப்ரூட்ஸ். ஐயோ என்ன போட்டாயிலே கைஸ். இந்த அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். இவன் பயங்கரமாக அடிக்கிறான். இவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க கைஸ். இவ்வளோ நேரம் நான் போட்டு அட்டாக் பண்ணுறேன், என்னால் இவனை முடிக்க முடியலனா அப்போ இவன் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் என்னடா ஃப்ளேம் பவர்னு அட்டாக் பண்ண முடியாதுன்னா அப்படின்னு சொன்னீங்க, கேட்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நம்ம லெவலுக்கு ஈக்குவல், நம்மளோட ஒரு லெவல் கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாஸாக இருக்கக்கூடாது. பாஸுக்கு இந்த பவர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நான் மங்கி கிங்குக்கெலாம் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். மங்கி கிங்கோட லெவல் அதிகமான ஒன்றையும் ஒர்க்கே ஆகலை. டே போட்டு தள்ளாதரா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்? எங்கே போகிறான்? எங்கே அந்த வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். என்னடா ட்ரெஸ்ஸு போட முடிக்கிறேச்சு? ஏங்க அவன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சு போல, அந்த சண்டையில் கிளியாத சட்டைன்ற மாதிரி அவன் ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிச்சுடா. டே ஷெய்க் அருமத்தில். ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா என்னடா பண்ணுவேன்? கண்ட்ரி ப்ளோ கேர்ள்ஸ்லாம் முன்னாடி இருந்தாங்கன்னா அப்படியே நிற்பான் போல். ஏன்டா அப்படி பண்ணுறாங்க? இவன் இன்னும் ஒரு அடி அட்டாக் பண்ணுறாடி. எங்க ஒர்க்காகலை இன்னும் ஒரு அடி. ரொம்ப ஹெல்த்து கம்மியாக இருக்குது. என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஓகே அப்படி போகுதா கதை? ஷாவுடா பேர் போகிறான். அவன் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருந்தான். போய் மண்டையில் நாங்கள் நடிச்சு விட்டேன். ஓய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57வது லெவலில் இருக்கும். பட் இந்த ஐலாண்டை நம்ம காங்கர் பண்ணணும்னா நமக்கு என்ன 57வது லெவல் பத்தாது, 60வது லெவல் தான் கரெக்டான லெவல். அப்போ தான் இந்த ஐலாண்டை காங்கர் பண்ணுறோன்ற கணக்கில் வரும். அதனால் 60வது லெவல் நம்ம போயிட்டு நான் கண்டுபிடி பண்ணுறேன். இருங்க ஹெல்த் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். செம்மையாக போகுது கேஸ், கொஞ்சம் நல்லாவே போகுது முதலோட. பட் அந்த டபுள் கட்டானான்னு ஒரு கத்தி இருக்கு பாருங்க. டபுள் கட்டானா தானே அது பேர். டியூவல் கட்டானா அந்த கத்தி அது வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்க. காசு இல்லைன்னா அது வாங்கிக்கோங்க, இருந்துச்சுன்னா இது வாங்கிக்கோங்க. 25,000 வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் இந்த கேமில். இருந்தால் இது வாங்கிக்கோங்க ஓகேங்களா. எப்படின்னா நான் பாஸை போட்டு 60 லெவல் போயிட்டு நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு இந்த பார்ட்லேயே போயிடலாம், இந்த வீடியோலேயே போயிடலாம். ஆனால் ஃபைட்டு மட்டும் அடுத்த வீடியோவில் தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு இந்த வீடியோலேயே போயிடலாம். இங்கே தாங்க ஸ்பானாமா இங்கே பாருங்கள், வெள்ளைக்கூடியவே கட்டிட்டாங்க. ஓகே நான் வந்து அவனை போட்டு தள்ளிட்டு 60வது லெவல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பாபி ரொம்ப நேரமாக வர்ற மாதிரி தெரில. நான் வந்து ப்ரூட் இது பண்ண போகிறேன். ப்ரூட் அடிச்சு போட்டு ஏற்றலாம். ஒரு 3 தடவை போட்டுனா போதும்னு நினைக்கிறேன். சரி, அது முன்னாடி நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று காமிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பறக்க போகிறேன். எதாவது அந்த இது ஃப்ளேம் பவர் யூஸ் பண்ணி இடம்னு கேட்டிங்கன்னா நான் இதில் இத்தனை நாளாக ஒரு விஷயத்தை கவனிக்காமல் இருந்திருக்கேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இனி நமக்கு பார்த்தீங்கன்னா போட்டே தேவை கிடையாதுங்க. போட் இனிமேல் நம்ம வாங்க தேவையில்ல. கடலில் வரைக்கும் நான் எங்கே பார்த்தாலும் பறந்துக்கிட்டே இருக்கலாம், எப்போவுமே பறந்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள், டக்குன்னு லேண்ட் ஆகும், ஈஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி பறக்கிறேன் பார்த்தீங்களா. ஃப்ளேம் ஃப்ரூட் எனக்கு அவர் கொடுத்தாரு. பட் இதெல்லாம் அவருக்கு இந்த இது தெரிஞ்சிருந்தால் கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இந்த பவர் அவர் ஏற்கனவே இந்த வச்சிருந்து என்கிட்ட கொடுத்தாரா இல்லை இது வேஸ்ட்டுன்னு நினச்சி என்கிட்ட கொடுத்தாரான்னு தெரியல. பட் இந்த லெவல் சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியில் தண்ணிக்குள்ளே போவான். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போனாலும் நெருப்பு எரியுது லைட்டாக ஓகேங்களா. இப்போ நான் போட்டு 60 லெவலில் போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம 60வது லெவலே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மனா அடுத்து டெசர்ட்டுக்கு போகணும். டெசர்ட்டுக்கு வழி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே ஏற்றிடுறேன், ஸ்வேடை ஃபுல்லாகவே ஏற்றிடுறேன். ஸ்வேடை மட்டும்தான் பேற்ற போகிறேன் இப்போதைக்கு. ஓகே, அப்படின்னா டெசர்ட்டுக்கு எப்படி அது பண்ணுறது? இந்த இதில் போய் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ராக் கொடுத்துருக்கேன். எங்கடா இருக்குது? ஓ தண்ணியில் விழுந்துட்டேன். ஓகே, போனால் ஸ்டெயிலாக போகலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் யோசனையாகவே இருக்குது. பரவாயில்ல விடுங்க போவோம். அவன் கேட்பான் நம்மளே ஒரு ப்ரோ பிளேயராக இருந்துட்டு பறந்து போகாமல் அப்படி கப்பலில் போகிற சீப்பஸ்ட்டு ஒரு மிஷின் கை ப்ரோ பிளேயராக பறந்து போனேன். அவன் கப்பலில் நடுக்கடலில் நிறுத்தி வச்சுருக்கேன். எங்கள் நடுக்கடலில் நிறுத்தி வச்சா இனிமேல் நம்மளை தவிர வேறு யாரையும் எடுக்க முடியாது அந்த கப்பலை ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நம்ம டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, அதுக்கு நேராக ரொம்ப கிட்டவே நிற்கிது. எங்கள் பார்ப்போம், அது கண்ணுக்கு தெரில. பட் இருந்தாலும் கிட்டே தான் நிற்கிது டெசர்ட்டு. கிட்டே தான் இருக்குது எனக்கு டெசர்ட் ஏரியாடே. நல்ல வளங்க அவன் பாட்டுக்கு பறந்துட்டே போய்ட்டுருக்கான். இவங்க தான் அடுத்த லெவலா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஆஃபீஸருக்கு எவ்வளோடா வேணும்? டெசர்ட் ஆஃபீஸர் 70. இங்கே 2 பேர் தாங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ இது இருக்குன்னு, இங்கே ஏதோ ஒரு மறைஞ்சி போகிற மாதிரி ஒரு இடம். மறைஞ்சி போகிற மாதிரி இல்லை, ஒரு சீக்ரெட் பேஸ் மாரி அந்த சும்மா அவனும் எந்த ஹிந்திக்காரன் தப்பாக சொல்லியிருக்காங்க. டெசர்ட்டை என்ன சொன்னான்னு தெரியல, டெசர்ட்டு தாங்க சொன்னான். ஆனால் இங்கே வரல. ஸோ பாய் கைஸ், பாய்.